அதே எஸ்எஸ் கோயில்பட்டி தானே, எஸ் கோயில்பட்டி. ஆமா, அதே ஊர் தான், அதே கிராமம் தான். எட்டுப்பட்டி சீமையெல்லாம் எம்மா கட்டி காக்க வீரமணி சுத்து புள்ள தங்கத்தை போல இந்த மகன் ஒரு கல்லாம் சொந்த மகன். ஆடுகரகாவ செஞ்சு சோறு தண்ணி தான் கொடுப்பேன், ஆடுகரகாவ செஞ்சு சோறு தண்ணி தான் கொடுப்பேன். ஊருக்கல்லங்காவ காத்து உசுர போலதான் நினைப்பேன், ஊருக்கல்லங்காவ கத்து உசுர போலதான் நினைப்பேன். சிங்கராசா கம்பெடுத்தா சிங்கமூலி தான் உதங்கும், சிங்கராசா கம்பெடுத்தா சிங்கமூலி தான் உறங்கும். காலுப்பட்ட பூமி எல்லாம் களவாணி பயடங்கும், காலுப்பட்ட பூமி எல்லாம் களவாணி பயனெடுக்கும். ஏர்முடிக்கு சம்சாரிக்கு தோல் கொடுக்கும் முத்த புத்ரு ஊருக்குள்ள பொண்ணுக்கெல்லாம் சிறு கொடுக்க அண்ணன் தம்பி. எட்டுப்பட்டி சீமையெல்லாம் எம்மா கட்டி காக்க வீர மகன் சுத்து புள்ள தங்கத்தை போல இந்த மகன் ஊருக்கெல்லாம் சொந்த மகன். ஆடுகரகாவ செஞ்சு சோறு தண்ணி தான் கொடுப்பேன், ஆடுகரகாவ செஞ்சு சோறு தண்ணி தான் கொடுப்பேன். ஊருக்கல்லங்காவ காத்து உசுர போலதான் நினைப்பேன், ஊருக்கல்லங்காவ கத்து உசுர போலதான் நடப்பான். சிங்கராசா கம்பெடுத்தா சிங்கமூலி தான் உதங்கும், சிங்கராசா கம்பெடுத்தா சிங்கமூலி தான் உறங்கும். காலுப்பட்ட பூமி எல்லாம் களவாணி பயடங்கும், காலுப்பட்ட பூமி எல்லாம் களவாணி பயனெடுக்கும். ஏர்முடிக்கு சம்சாரிக்கு தோல் கொடுக்கும் முத்த மகன் ஊருக்குள்ள ஒண்ணுக்கெல்லாம் சிறு கொடுக்க அண்ணன் தம்பி. நாடகம் ஒண்ணும் ஒரு இந்த மகன் ஓடோரணி அண்ணே அப்பா அப்பா என்ன அன்பாளையத்துல எம்மகாலி. ஏன் நாடகம் ஒண்ணும் மாசம் 30 இந்த மகன் ஓடோரணி. ராதானே ஏ அப்பா அப்பா என்ன வீட்டில உம்மகாலி. ஏதந்தானா தனானா தனதானா நனானா எம்கேரனே ஏதந்தானா தனானா தனதானா நனானா. நான் கட்டி காத்த என் இடியப்பா கம்பெனி இடியாப்பம் இப்படி இடியப்பா ஊசி கிடக்கடா எங்கடா என் தம்பியை ஊறான். நான் கட்டின என் முயக்கண்ணி அத்துட்டு போயிடுச்சடா. எத்தனை பேர் இருட்டில் போய் பயந்துக்கிட்டு நிற்கிறானோ, எத்தனை பேர் அவன் வண்டியை விட்டுட்டு வேற வண்டியை தள்ளிட்டு போனான். பொம்பளையால நெருக்கி போயிடுச்சு, அதுக்குள்ள சாணியோட போயிடுச்சுல. அண்ணே சாணி தொழிக்கடா பேப்பயமேனே அப்படி சொல்றா பரதேசி பையமா என்ன. நன்றி ப்ரோ. இந்த முக்காடை போட்டாங்க, நாளைக்கு லீவா பள்ளிக்கூடம் இருந்தால் ஒரு நாள் லீவ் போடுறதுக்கு பிளான் பண்ணுவாங்க. வந்து நிற்கிற என்னைய பொம்பளையால் உரம் பார்க்கும்போது ஏதோ உரல் வைக்கிற மாதிரியே தெரியும். விதி இந்த நேரத்தில் தெரியாம பாரு. இங்கே வா. ஆமாம், 12 ஏக்கர் இடம் வாங்கிட்டேன், பென்சிங் பண்ண ஆள் கூப்பிட்றேன். எங்கிட்டாவது இருக்கட்டும் பண்ண எங்கன வேணா உட்காருங்கப்பா. குறிஞ்சி நாட்டினுடைய கடவுள் யாருன்னா முருகப்பெருமான். குறிஞ்சி நாட்டுக்கே தலைவர் யாருன்னா எங்கப்பா தலைவர் மயன்னா என்ன மஸ்துக்கு நாளத்துக்கு வர வீட்டில் இருக்க வேண்டிய நான் என்ன. தலைவர் மயங்களுக்கு பசிக்காதா? தலைவர் மயங்களுக்கு பாசம் இருக்காதா? கண்ணீர் வராதா? தம்பி அகண்ட மடுவு முண்டை யாரா நேரத்தில் பேசுகிறேன். தம்பி நல்லா இருப்ப போன வைப்பா. உன் மண்டையை பார்க்கும்போது எனக்கு சீன்னு தான் வருது. என்னடா இப்படி படுத்து கிடக்குதா? வாங்கோலி உப்புமாவதுன்றது மாதிரி கிரிச்சின்னு எடுத்துட்டு போ. எங்க அப்பா பேரு இடியாப்போ. எங்க அப்பாவுக்கே இடியப்பா அவிச்சான் பாடுறான். அவன் தாண்டா ஸ்கூல் ஸ்டூடெண்ட். படிப்பு அப்படி வரும்பா. இந்தா கிளம்பிட்டாங்கல்ல. எத்தனை பரீட்சை வந்தாலும் அதில் இடியப்பம் பருத்திப்பால் ஏங்கோ எஸ் கோயில்பட்டி வாங்கோ அதை எழுதி வை. டீச்சர் எருத்தடிச்சு உதையட்டு. ஐ லவ் யூ டீச்சர், ஐ லவ் யூ, ஐ லவ் யூ டீச்சர். வெவ்வேறு கிடமாட்டு முண்டை. எங்க தம்பி சேவரோட விழுந்தேன்னா அப்புறம் தையல் போடுறதுக்கு நேரத்தில் என்ன தூக்கிட்டு போக முடியாது, லோலர் இல்லை. எங்க அம்மா பேரு டீச்சர். டீச்சர்.
ஏண்டா எங்க அம்மா பேரு நங்கு. நங்கு நானே அம்மாவுக்கு பேர் வச்சு நங்கி மோகினி ப்ரோ. எங்க அம்மா ஒரு பிள்ளை 2 பிள்ளை வைக்கல, 7 பிள்ளையே பதிச்சு. பெரிய ஸ்காடு ஒர்க்குனே. ஆடு ஒருக்கு. எங்கள் அப்பா டாட்டாஸில் எனி டைமும் வெங்காயம் ஏற்றிக்கிட்டே இருந்தா. என்ன டெய்லி வெங்காயம் ஏற்று வரானே? ஏன் நீ வேணா உருளைக்கிழங்கு முடிய சரிச்சு விட்டு போறியா? தம்பி என்ன மணி 7 பிள்ளைய வச்சிருக்காங்களே, வேற வேலை வெட்டிக்கலாம் இல்லையா? சோறு தண்ணியில் இங்கே. நீ வேணா ஒரு தீப்பெட்டி ஆஃபீஸ் ஆரம்பிச்சு கொடு. வாப்பா பெத்துட்டாங்க, நீ வா தம்பி. பீரோவில் எடுத்து விட்டு வாப்பா. வேட்டி சுருண்டு கிடக்கடா, அட்டை பூச்சி கிடந்த மாதிரி. அண்ணே இருப்பா தம்பி, எனக்கு ஒரு உதவி செய்யறியா? என்னங்க ஐயா உதவி பண்ணணும்? இந்த ஊரை விட்டே போயிரு. நான் போயிட்டா யாரும் கொரோனா இடத்துக்கு வாசி. சாரி ப்ரோ, ராங் நம்பர். தம்பியாக இருந்தாலும் வயசில் நீ இளமையாக இருக்க. உன் உடம்பு இப்படி கிடக்கடா, சாரா பாம்பு ஈண்டது மாதிரி. தம்பி நெஞ்சு மசுறு முண்டை, எனக்கு ஒரு உதவி செய்ப்பா. என்ன ஐயா உதவி பண்ணணும்? உங்க ஊர் பக்கம் எதுவும் பொம்பளை இருக்கா? பொம்பளை நிறைய பேர் இருக்காங்க. எனக்கு இன்னும் கல்யாணம் ஆகலை. என்னண்ணே இப்படி பொசுக்குன்னு சொல்லிவிட்டேன்? பொசுக்குன்னு சொல்லலை, தீய வச்சு சொல்லவா? மகாராசா மாதிரி இருக்க உனக்கு யாருன்னே பொண்ணு கொடுக்கலன்னு சொன்னது? கொடுக்கலடா முண்டை, விடுவேன். அதை ஏன் அழுதுகிட்டு இருக்க? கொடுக்கலன்னா விடுவேன். பெரிய ஃபீலிங் கொண்டு வராரு சிவாஜி கணேசன். எனக்கு அப்பா ஐயா ஐயா மேலகல விழுந்துடாதடா. கவலைப்படாதன்னு. என் குடும்பத்தில் ஒரு பொண்ணு இருக்கு, அதை கொண்டு போய் கரண்ட் அடிக்க விடு. யோ சரி, கல்யாணம் பண்ணி வையா. ஆள் எப்படி இருக்கும் உங்கள் தங்கச்சியா? என் எப்படி மச்சான் அதுக்குள்ளே கரெக்டாக சொல்கிறீங்களே? ஏன்னா எத்து பல்லு முண்டை. சரி, என் தங்கச்சி அப்படிலாம் இருக்காது, அழகு தேவதையாக இருக்குங்க. தேவதையோ அது முந்திரி பருப்பு விதையோ. உங்கள் தங்கச்சியை கூட்டு வாங்க. ஏசு கோயில்பட்டியில் உள்ள எங்கள் அக்கா தங்கச்சியை பூரா வாயடைச்சு நிற்கணும். அப்படி அழகாக கூட்டு வா. அழகா கூட்டு வரங்க. எதுவும் கச்சக்கரோட தூக்கிட்டு வந்துடாதா? ஆஹா, என் தங்கச்சி அழகுக்கு ஈடாக இங்கே யாருமே இல்லை. சீக்கிரம் போங்க. காலையில் இங்கேயே கல்யாணம் பண்ணிக்கிட்டு முதல்ல நான் சுடுகாட்டுக்கு போகணும், இல்லை கம்மங்காட்டுக்கு போகணும். என் பொண்டாட்டி வர போகிறா. எங்கள் அக்கா தங்கச்சி மத்தியில் நான் கல்யாணம். மச்சான் என் தங்கச்சி வந்திருக்குங்க. ஏன் ஊர் ஜனமே சிரிக்குது? உங்கள் தங்கச்சி கிச்சு காட்டுதா? என் தங்கச்சியை பார்த்து எல்லாம் ஆனந்த கண்ணீர் வடிக்கிறாங்க. ஐயோ உம்புட்டு அழகா இருக்காங்களே பொண்ணு. உங்கள் தங்கச்சியா? ஆமாம் மச்சான். 2 வார்த்தை பேச சொல்லுங்க. நான் இன்னைக்கு தானே புதுசாக பார்க்குறேன். பேச சொல்லுங்க மச்சான். ஊர் ஜனமே சிரிக்கிற பார்த்தா ஏதோ என் நெஞ்சில் உலக்கிட்ட குத்துற மாதிரி இருக்கடா. தாயி வேற எதையும் கொண்டு வந்துடாதா? கண்டங்கிறவ பாம்பு இருமா மூடு வருது, இங்கெல்லாம் அமுக்கக்கூடாது. என்ன இவங்கிட்டே புலங்குறாங்க? இல்லைங்க, அப்படித்தான் சின்ன பிள்ளைங்க விளாடுவோம். முறகட்டவைய குடும்பத்தில் மொச்சை பயிர் பிதிக்கிட்டு இருந்தாங்களா 8 பேர். இருங்க மச்சான், தங்கச்சி இருமா, ஒரு மாதிரி இருக்குல்ல, இங்கேயே அமுக்கிட்டு இருக்க. சரி மச்சான், நீங்கள் புலங்க சொல்லி விடுங்க, வளகாப்புக்கு வாரேன். இருங்க மச்சான். இதுதான் கிழிச்சிட்டு எடுக்குதாடா. நீங்கள் தான் மாப்பிள்ளையா? என்ன அடமுண்டையா இருக்கா? இப்படி ஒரு தொண்டையை சிவகங்கை மாவட்டத்திலே கிடக்கலையாடா. தான் மாப்பிள்ளையா? மாடுகடலாம் அத்துட்டு போயிருமாடா முளைக்குச்சியோட. தங்கம், கேப்பக்குள்ள மோரை கலக்காத, தொண்டை கட்டிக்கும் சொன்ன கேட்டியா? நாளைக்கு மட்டும் குருண மருந்தை கலக்குங்க. அத்தான் மச்சான் ஏதாவது ஒன்று சொல்லுங்க மாமா. அத்தான் மச்சான். மச்சான பார்த்தீங்களா? மலை வாழை தோப்புக்குள்ள. இந்த கரையாம்புத்த மூடுத்தா ஏழை போலீஸ் கேஸ்லாம் முடிச்சிட்டீங்களாடா? பிரேத பரிசோதனத்துக்கு போனீங்களாடா? என்ன பிரேதமா மச்சான்? என் தங்கச்சிங்க அது. உன் தங்கச்சியா இல்லை கண்டங்கருவாவாடா? டேலே அது என்னடா நல்லாம்பு வைக்கப்படல படம் எடுத்த மாதிரி இருக்கு மண்டையும் கிட்டையும். என் தங்கச்சி அழகு தேவதை காமாச்சிங்க. காமாட்சி எங்கன்னு காமிக்காத முனி அடிச்சிடும். ஆத்தா என்னை மன்னிச்சுக்க காமாட்சி. ஏய் கையை சுடக்குன்னு உடைச்சு போடுவேன். ஏன்? வாடா போங்க. ஏன் சீக்கா? நான் உங்களை ஏமாற்ற விரும்பலை. முழுகாம இருக்கியா? நான் ஏற்கனவே ஒருத்தர்கிட்ட மனசை கொடுத்துட்டேன். மனசை கொடுத்துட்டீங்கன்னா வட்டி எவ்வளோன்னு கேள்வி மீட்டுறேன். தங்கம்,
என்னடா தங்கச்சி சொல்ற? இல்லை ரொம்ப நடிக்காதேடா, 2 சம்பளம் தர மாட்டேனா. அண்ணே ஒரிஜினல் பொம்பளை மாதிரி நடிச்சுக்கிட்டு இருக்கான் அவன். என் கூட படிச்சவேனே ஏமாத்திட்டியா அண்ணே. அடுத்தவனா என் கூட படிச்சவேனே ஏமாத்திட்டியா. பேரு என்னடா? பேரு சுப்பிரமணி. சோம்புரானா? வினோத். வினோத் யார் இது பண்ணாலும் தொடாதீங்க. ரொம்ப நடிக்காத, அரைஞ்சு விடுவேன். காமாட்சி, நீ இல்லாட்டா என் வீடு இருட்டா கிடக்கும். நீங்க கட்டி பிடிக்கும் போதெல்லாம் அந்த வினோத் ஞாபகமா வருது எனக்கு. யார் அந்த வினோத்? சொல்ல அவனை கண்டதுனோ வெட்டி போறேன். வினோத்தோ அவன் சோழநாத்தோ. ஐ லவ் யூ. ஐயோ நான் ஏற்கனவே 3 மாசம் முழுகாம இருக்கேங்க. தங்கச்சி தலையில இடிய தூக்கி போடுறியம்மா. அந்த பிள்ளை பிறந்தாலும் வெள்ளாட்டாம்புழுக்க ஜெயிச்சு தான்டா இருக்கேன். என்ன பிள்ளை 10 ரூபா? பெரிய பிள்ளை 10 மணி 2.5 கிலோ வந்து விழுக போனேன். முடுக்கானா கரு குளிச்சு போய் கிடக்கேன். நான் வாழ்க்கை கொடுத்தா நான் அந்த வினோத்துக்குத்தான் வாழ்க்கை கொடுப்பேன். ஏமா வினோத்தோ கோல் கட்டி போ, என்னை கட்டிக்கங்க. அவன் அவ்வளோ அழகா இருப்பேன் என்ன மாதிரி. நான் நீங்க கருவாடு உட்காந்து பூனை மாதிரி இருக்கீங்க. நான் பூனை மாதிரி. உங்க மூஞ்சியை போய் பாருங்க கண்ணாடியில. உன் மூஞ்சியை போய் பாரு, செருப்புட்டு அடிச்ச மணி பரிசு மாதிரி இருக்கு இருந்தால்